வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 18வது தவணை தொகை எப்போது விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அந்த தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த 18வது தவணை தொகை பெறணும்னு சொன்னால் கண்டிப்பாக இதை நீங்கள் முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசின் முக்கியமான திட்டத்தில் ஒன்றான இந்த பிஎம் கிசான் திட்டமானது பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடையே மத்திய அரசுக்கு மிகவும் ஒரு வரவேற்பு பெற்ற திட்டமாக இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 17 தவணையாட்டு ரூபாய் 2000 வைத்து 4 மாதத்திற்கு ஒரு முறை விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் 17 தவணை தொகை அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தி விட்டாங்க. இனி 18வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு விவசாயிகளிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்து இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த தொகை 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாட்டு விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இதனால ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 3 முறையாட்டு 2000 வைத்து 3 முறையாட்டு விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் 4 மாதத்திற்கு ஒரு முறை 2000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவைக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய மிகவும் ஒரு வரவேற்பு பெற்றதாகும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 தவணை கொடுத்திருக்கு. 18வது தவணை பார்த்தீங்கன்னா அனைவரும் 18வது தவணை தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் வரணும்னு சொன்னால் கண்டிப்பாட்டு உங்களுடைய இகேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இகேஒய்சி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 18வது தவணை தொகை ரூபாய் 2000 கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த 2000 ரூபா வராது. ஸோ இந்த அப்டேட் பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31 வரைக்கும் முடிந்தது. ஜூலை 31க்குள்ளே யாரெல்லாம் இகேஒய்சி அப்டேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 18வது தவணை தொகையான ரூபாய் 2000 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனைத் தொடர்ந்து விவரங்கள் அனைத்தையும் சரிபார்க்க பின்னரே அக்டோபர் மாதத்திற்கான 18வது தவணை தொகை 2000 ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 18வது தவணை தொகை அக்டோபர் மாதத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் அவங்களுக்கு செலுத்தப்படும் சொல்லியிருக்கு. ஸோ யாரெல்லாம் இகேஒய்சி கரெக்டாக அப்டேட் பண்ணி அவங்கள விவரங்களை சரிபார்த்து அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 18வது தவணை தொகை ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் யார் இகேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள்